ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேப்பர் சோப் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். நான் வந்து 3 பேப்பரில் செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் செஞ்சு காமிக்கிறதுக்கு டெட்டால் ஹேண்ட் வாஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் ஃபேஸ் வாஷ் இல்லை ஏதாவது சோப் எது வேணாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது ஹேண்ட் வாஷ் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து கொரோனா டைம்லலாம் எல்லாம் வெளியே போனால் ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்கிறாங்க. அங்கே இருக்க ஹேண்ட் வாஷ் நம்ம யூஸ் பண்ணாமல் நம்மளே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி இது வந்து ஒரு பேப்பர் சோப். இப்போ நம்ம ஹேண்ட் பேக்லலாம் வந்து வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா எல்லாம் கீழேலாம் கொட்டிரும், எல்லாம் இதாயிரும். இதே வந்து சோப் அப்படியே எடுத்துகிட்டு போனோம்னா ஈரமாயிரும் பேக்குள்ளே எல்லாம். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் எப்படி ஒரு பேப்பரில் வந்து சோப் வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு இந்த ஹேண்ட் வாஷை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கேப் இல்லாமல் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ட்ரை ஆக விட்டுறணும். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரில், அதுக்கப்புறம் A4 ஷீட்டில், அப்புறம் கலர் பேப்பரில் செஞ்சால் எப்படி வருது, எதில் நல்லா வந்து நுரை வருது அப்படிங்கிறது தான் வந்து நான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ வெளியே போகும்போது ஃபேஸ் வாஷு எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம பேக்லலாம் கொட்டுறக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம இது மாதிரி ஃபேஸ் வாஷை வந்து இது மாதிரி பேப்பரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு எடுத்துகிட்டு போய்க்கிட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து எங்கேயும் கொட்டாது. ஹேண்ட் பேக்கும் நீட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த கலர் பேப்பர்லேயே இந்த டெட்டால் ஹேண்ட் வாஷ் வந்து அடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு A4 ஷீட்லேயும் அடிச்சுக்கிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் நான் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டேன். நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை வெட்டி நம்ம ஒரு குட்டி புக்கு மாதிரி செஞ்சுக்கலாம், நீட்டாக செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இதை ஃபுல்லாக நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபுல்லாக சைடெல்லாம் வந்து நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா பேப்பரையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது புக் மாதிரி செய்கிறதுக்கு வந்து ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். இந்த கட் பண்ணி வச்சதை நல்லா ஒரு சைடு மட்டும் கம் போட்டு ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பேப்பரில் சென்டரில் வச்சு கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது ஒட்டினக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் வந்து சைடில் பெருசாக இருக்குதுல்ல, அதனால் வந்து சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இது ரொம்ப ப்ளைனாக இருக்கிறனால வந்து நான் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிக்கிட்டேன். அப்போ கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு, அதனால் ஒட்டிக்கிட்டேன். இதே மாதிரி நான் எல்லா பேப்பரையும் உங்களுக்கு வந்து ஒட்டிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது நான் 3யும் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து இப்போ வாஷ் பண்ணி பார்க்கலாம். எதில் நல்லா நுரை வருது அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூ பேப்பரை வந்து டெஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், டிஷ்யூ பேப்பரில் வந்து நல்லாவே நுரை வருது. சூப்பராக நுரை வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம A4 ஷீட்டில் செஞ்சோம் இல்லைங்களா, அந்த பேப்பர் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன். A4 ஷீட்டில் செஞ்சது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் நுரை வரல.
ரொம்பவுமே கம்மியாக தான் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலர் பேப்பரில் செஞ்சோம் இல்லைங்களா, அந்த பேப்பரில் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். கலர் பேப்பரில் கொஞ்சம் நல்லாவே வந்துச்சு ஓரளவுக்கு. டிஷ்யூ பேப்பர் அளவுக்கு ஆனால் வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.